வணக்கம். ஸ்ரீ கோமாதா சோதிட ஆய்வு நிலையம், இளம்புவனம், எட்டயபுரம், தூத்துக்குடி மாவட்டம். இன்று சோதிட விதிகள் சிலவற்றை நாம் இந்த காணொலியிலே விளக்க இருக்கின்றோம். பன்னிரண்டு லக்கணங்கள் இருக்கின்றன, 12 ராசிகள் இருக்கின்றன. 12 லக்கணங்களுக்கும் 2ஆம் வீடு என்று ஒரு வீடு இருக்கும். 2ஆம் அதிபதி என்று ஒருவர் இருப்பார். நவக்கிரகங்களிலே 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களை நாம் தனகாரகன் என்று குறிப்பிடுகின்றோம். அந்த அடிப்படையில் 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் பலத்துடன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்ற நிலையில் பலத்துடன் இருந்தால் சாதகர் தன் குடும்பத்திற்கு தன லாபங்களை ஏற்படுத்தி குடும்பத்தை 2 கண்களைப் போல் பார்ப்பார். உதாரணமாக மகர் லக்கணத்திற்கு சனி கும்பத்தில் இருக்கின்ற பொழுது அது தனஸ்தானமாக வருகின்றது. மீன லக்கணத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் செவ்வாய் 2ஆம் அதிபதி வருவார். அவர் 2லே ஆட்சி பெற்றிருப்பார். அந்த அடிப்படையில் லக்கணத்திற்கு 2ஆம் அதிபதிகள் ஆட்சி பெறுகின்ற பொழுது அங்கே அவர் தனத்தை கொடுப்பார். தன் குடும்பத்திற்காகவே அவர் உழைப்பார், குடும்பத்தை நல்ல முறையில் பார்ப்பார் என்று சோதிட நூல்கள் கூறுகின்றன. வாழ்க வளமுடன்.